மட்டக்களப்பு வாழைச்சேனை நெற்களஞ்சியல் சாலையில் அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கு அமைவாக இன்றும் நெற்கொள்வனவு முன்னெடுக்கப்பட்டது. எங்களுக்கு சுரட்சிதவசமாக அந்த வெள்ளாவட்டு நேரம் மழை வந்ததால் எங்களுக்கு நெல்லை கொடுத்துக்கலாம் போயிடுது. அந்த நேரம் எங்களை வியாபாரிகள் 4000 ரூபாய்க்கு தான் நெல்லை கொள்வனவு செஞ்சாங்க. 4000 3700 ரூபாய்க்கு அதை அந்த அளவு கொடுத்தா எங்களுக்கு உரம்பித்த விலைக்கும் எண்ணட விலைக்கும் எங்களோட விவசாயம் சரியான பல்லா போய் நஷ்டப்பட்டிருப்போம். இந்த அரசாங்கம் நெல் கொள்வனவு செய்கிறதால இப்போ எங்களுக்கு கிலோ 120 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அது எங்களுக்கு சரியான சந்தோஷம். 5 ஏக்கர் வெள்ளம் செஞ்சனா இதில் ஏக்கருக்கு 30 படி அடிச்சுது. மழையும் சரியான வெள்ளமும் அதில் பிரச்சனை இல்லை என்றாலும் விளைஞ்சது. இந்த வருஷம் கிலோ 120 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. நீட்டு வெள்ளை நல்ல சந்தோஷம். இவ்வளோ இந்த வெள்ளம் தண்ணியில் கஷ்டப்பட்டு இந்த விவசாயத்தை செஞ்சு நாங்கள் தனியாருக்கு கொண்டு கொடுத்தோன்னே அவங்க கேட்குறாங்க, அறாவிலை கேட்குறாங்கன்னா. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படுகின்ற வாழைச்சேனை, தும்பங்கேணி, மணல்பிட்டி, முல்லாமலை போன்ற இடங்களில் நெற்களஞ்சியாலைகள் கடந்த மாதம் முதல் திறந்து வைக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நாடு 120 ரூபாய்க்கும், சம்பா 130 ரூபாயும், கீரிச்சம்பா 140 ரூபா போன்ற விலைகளில் உரிய தரத்தில் நாங்கள் கொள்வனவு செய்து வருகின்றோம். மாவட்டத்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 4 லட்சம் கிலோ அளவிலான நெற்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல மழையினால் இடைநிறுத்தப்பட்டிருந்த நெற்கொள்வனவு அம்பாறை சமாந்துறையில் நெற்சந்தைப்படுத்தல் சபையினால் தற்போது மீளவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 120 ரூபாய்க்கு நெல் ஏற்றுப்பாடுங்கிறது குடோன் இல்லை. கொண்டு செய்கிறது நன்மை. அரசாங்கத்துக்கு பார்த்து தெரியும். இந்த மழை பெஞ்சு நிறைய ஜனங்கள் விலைக்கு நெல்லை கொடுத்து கஷ்டத்தில் நெல்லுகள் அழிஞ்சி வட்டையில் அழிஞ்சதால இதுக்கு இருக்கிற நெல்லை எடுத்து 120 ரூபாய்க்கு நீங்கள் என்ன கொள்முதல் செய்துக்கிட்டு இருக்கீங்க. அதை அப்படியோ தொடர்ச்சியாக செய்யுமாறு